டெக்னாலஜி அதிகமா இருக்கிற இந்த காலகட்டங்கள்லயே காணாம போன நம்மளோட பசங்களை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல காணாம போன தன்னோட பிள்ளைய தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல தொலைஞ்சு போன அவங்களோட குழந்தைய ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்ச சில சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு SMP வீடியோஸ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இவங்களோட பேரு சப்ரீனா ஆலன். டெக்சாஸ்ல இருக்கிற இவங்க ஏப்ரல் 21, 2002 காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போனவங்க அக்டோபர் மாசம் 2014 திரும்ப கிடைச்சிருக்காங்க. அதாவது 12 வருஷம் கழிச்சு இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எப்படி காணாம போனாங்க? கிரெக் ஆலன், டாரா இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி பிறந்த குழந்தை தான் சப்ரீனா ஆலன். கிரெக் ஆலன் டெக்சாஸ்ல சயின்டிஸ்டா இருக்காரு. கிரெக் ஆலனுக்கும் டாராக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை இருந்தது. இவங்களோட பிரச்சனை டைவர்ஸ்ல போய் முடிஞ்சது. இவங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல சப்ரீனா அவங்க அப்பா கூட தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பை டாரானால ஏத்துக்க முடியல. ஆனா பொருளாதாரத்தை மனசுல வச்சு சப்ரீனா அவங்க அப்பா கூட இருந்தாதான் நல்லா வளருவாங்கன்னு அவங்க அப்பா கூட அனுப்ப சொல்லிட்டாங்க. வாரம் 2 நாள் டாரா வீட்டுல குழந்தை இருக்கலான்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கோர்ட் உத்தரவுப்படி ஏப்ரல் மாசம் 2002 டாராவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாரு கிரெக் ஆலன். 2 நாள் கழிச்சு டாரா வீட்டுக்கு வரல. பயந்து போன அவங்க அப்பா போய் பாக்குறாரு. டாராவையும் காணும், அவங்க அம்மாவையும் காணும். வாரம் ஃபுல்லா தேடியும் அவங்க 2 பேரை கிரெக் ஆலனால கண்டுபிடிக்க முடியல. டாரா மேல கிரெக் ஆலனுக்கு சந்தேகம் வருது. கிரெக் ஆலன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. மெக்சிகோவோட பார்டரா இருக்கிறனால இவங்க மெக்சிகோக்கு போயிருப்பாங்கன்றது போலீஸோட சந்தேகம். அங்க போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கல. தொடர்ந்து கிரெக் ஆலன் அவங்களை தேடுறதுக்காக எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஆட் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம சப்ரீனா பத்தி தகவல் கொடுக்கறதுக்காக தனியா ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிக்கிறாரு. இந்த தேடுதல் வேட்டை நடந்துகிட்டே இருக்கும்போது கிரெக் ஆலனுக்கு ஒரு இமெயில் வருது. மெக்சிகோ சிட்டி இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் தான் அந்த இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இமெயில்ல எங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறதாவும் அந்த ஸ்டூடெண்ட் எப்பவுமே சோகமாவும் எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறதா அவங்க அந்த இமெயில்ல சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து சந்தேகமான கிரெக் ஆலன் இது என்னோட பொண்ணதான் இருக்கும்னு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. தொடர்ந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. கிரெக் ஆலனோட பொண்ணுதான்றது கண்டுபிடிக்கிறாங்க. டாராவும் சப்ரீனாவும் தங்கி இருந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அங்க இருந்து மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்க. டாரா அவங்க பேரை அட்ரியானா ஃபேபியன்னு மாத்திருக்காங்க. சப்ரீனாக்கு பிளாங்கா அரோரான்னு பேரு மாத்திட்டாங்க. சப்ரீனா முடிய பிளாக் கலர்ல டை அடிச்சு தோற்றத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து கிரெக் ஆலன் சப்ரீனாவை தேடிக்கிட்டு இருக்காரு. 12 வருஷமா ஸ்பானிஷ் கத்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு கிரெக் ஆலன். அவரு ஹையர் பண்ண பிரைவேட் டிடெக்டிவும் தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அக்டோபர் மாசம் 2014 அவங்களுக்கு மெக்சிகோல இருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல டாரா இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வருது. இந்த க்ளூவை வச்சு அந்த பிரைவேட் டிடெக்டிவ் போய் பாக்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல டாராவும் சப்ரீனாவும் இருக்காங்க. கிரெக் ஆலன் உடனே கிளம்பி அங்க போறாரு. சப்ரீனாவை பார்த்த சந்தோஷத்துல சப்ரீனா கிட்ட பேசுறதுக்கு போறாரு. ஆனா சப்ரீனா அவங்க அப்பாவை மதிக்கவே இல்லை. சப்ரீனாவோட நினைவுகள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சிருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப தப்பானவரனும் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்தினாருன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. தொடர்ந்து டாராவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. டாராக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் அவங்களோட மைண்ட் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்க. டிசம்பர் 2015 டாராவை கோர்ட் குற்றவாளின்னு முடிவு பண்றாங்க. மார்ச் 2016 டாராக்கு குழந்தைய கஸ்டடியில வச்சதுக்கு 2 வருஷமும் கிட்னாப் பண்ணதுக்கு 6 வருஷமும் டோட்டலா 8 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறாங்க. சப்ரீனா இப்போ அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க. எல்லா உண்மையும் புரிய வச்சு சப்ரீனாவோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இவரோட பேரு மாயூன். 1988 இவரு காணாம போறாரு. 32 வருஷம் கழிச்சு இவரை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் எப்படி காணாம போனாரு, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். மாயூனோட அம்மா பேரு ஜிங்ஸி. ஜிங்ஸி இவரை செல்லம்மா ஜியாஜியான் தான் கூப்பிடுவாங்க. ஜிங்ஸி ஒரு பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனில ஒர்க் பண்றாங்க. விவசாயம் நடக்கிற டைம்ல இவங்க வெளியூருக்கு போயிடுவாங்க. இந்த சமயத்துல ஜியாஜியா அவங்க அப்பா கூட வெளியே போகும்போது ஜியாஜியாக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கிற இந்த
இந்த டைம்ல ஜியா காணாம போயிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜிங்ஜி பதறி அடிச்சு ஓடி வந்து தான் பையனை தேடினாங்க. பையனை எங்க தேடியுமே கிடைக்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பையனை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனா பையனை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்றது தெரியல. ஜியா காணாம போய் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல யாரோ ஒருத்தவங்க இவங்க ஊர்ல இருந்து ஒரு பையனை தத்து எடுத்துட்டு போனதா போலீஸ் மூலியமா தகவல் வருது. அவனை தேடி அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி ஜிங்ஜி போறாங்க. ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா அது அவங்க பையன் இல்லன்னு தெரிய வருது. இப்படியே தேடி தேடி 19 வருஷம் ஓடி போயிருது. ஜிங்ஜி பேபி கம் ஹோம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வாலண்டியரா இருந்தாங்க. அப்படி இருந்தா தம் மகனை அப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். 2009 சைனீஸ் கவர்மெண்ட் டிஎன்ஏ டேட்டாபேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்காகனா காணாம போன பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஊண்டுகோலா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. இதையும் பயன்படுத்திக்கிட்டாங்க ஜிங்ஜி. 600 பேருக்கு மேல விசாரிச்சு இது இவங்க பையன் தான் செக் பண்ணாங்க ஜிங்ஜி. ஆனா எதுவுமே கை கொடுக்கல. ஏப்ரல் 2020 செங்டு அப்படின்ற ஒரு ஊர்ல ஜியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மூலியமா தகவல் வருது. இந்த தகவலை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஜிங்ஜிக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல நாங்க ஜியாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆன ஜிங்ஜி முதல்ல நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா செங்டுல இருக்கிற அந்த ஆளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி போலீஸ் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபைனலா அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல ஜிங்ஜியோட டிஎன்ஏவும் அந்த பையனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சு. 32 வருஷத்துக்கு அப்புறமா தான் மகனை பார்க்க போறேன் அப்படின்ற அந்த நிகழ்வை சைனா சென்ட்ரல் டெலிவிஷன் சேனல் பிராட்காஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தது. அந்த நிகழ்வும் நடந்தது. ஃபைனலா 2 வயசுல காணாம போன ஜியா 34 வயசுல திரும்ப வந்தாரு. அவர் திரும்ப வரும்போது அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய இருந்திருக்கு. ஜியாவை கடத்திட்டு போனவன் செங்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு இன்றைய காசு மதிப்புக்கு 60,000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான். இந்த கதை எல்லாமே ஜியா அவங்க அம்மாவோட பகிர்ந்துகிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற டூன் ஆப் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி 2017 உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகின ஒரு ஆப்போட பேரு தான் ஃபேஸ் ஆப். இந்த ஃபேஸ் ஆப் வந்த டைம்ல நம்ம எல்லார் போட்டோவையும் வயசானா நம்ம எப்படி இருப்போம்னு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி தள்ளிட்டோம். இந்த ஃபேஸ் ஆப் ஒரு குடும்பத்தையே ஒன்னு சேர்க்கிறதுக்கு உதவி இருக்குன்னு சொன்னா நம்ம எல்லாம் நம்புவோமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். பப்ஜி கேம் டெவலப் பண்ண ஒரு கம்பெனி தான் இந்த ஃபேஸ் ஆப்பையும் டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இவரோட பேரு யூ வைஃபங். இவரோட அப்பா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு கிட்ட மார்ச் 6, 2001 அன்னைக்கு இவர் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம போன கதையில பார்த்த மாதிரியே இந்த கதையிலயும் இவரை கிட்னாப் பண்ணது யாருன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடினாங்க. இவங்க அப்பா அம்மானால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் தேட ஆரம்பிச்சாங்க. எந்த தேடலுமே கை கொடுக்காத இவங்க தொடர்ந்து 18 வருஷம் தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நாட்கள் வளர வளர டெக்னாலஜியும் கூடவே சேர்ந்து வளர்ந்தது. அப்படிப்பட்ட டெக்னாலஜி வளரும் போதுதான் ஃபேஸ் ஆப்ன்ற அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சாங்க. இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு போலீஸ் ட்ரை பண்றாங்க. உடனே டென்சென்ட் கம்பெனியை போய் அணுகுறாங்க. இவங்களுக்காக இந்த ஆப்பை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தேட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பையன் இப்ப எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. 2 மாசம் அயராத உழைப்பால இந்த ஆப்பை இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ண வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இவங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி 100 பேரோட ஒரிஜினல் போட்டோவை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த 100 பேரோட ஒரிஜினல் போட்டோ ஓரளவுக்கு மேட்ச் ஆனனால இவங்க பையனோட சின்ன வயசு போட்டோவை வச்சு இவங்க இப்ப எப்படி இருப்பான்னு இந்த ஃபேஸ் ஆப் மூலியமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. கான்சவுட்ல ஸ்டூடெண்டா இருக்கிற லீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோட போட்டோ 90% மேட்ச் ஆச்சு. ஃபர்தரா அவரை கண்டுபிடிச்சு அவரை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இவரோட டிஎன்ஏ டெஸ்டும் இவங்க அப்பா அம்மாவோட டிஎன்ஏ டெஸ்டும் கரெக்டா மேட்ச் ஆச்சு. முதல்ல வேஃபங் இதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா அவரோட வளர்ப்பு தந்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போதுதான் உண்மையை சொல்றாங்க. 3 வயசுல காணாம போன வேஃபங் தன்னை பெத்த அம்மா அப்பா கிடைச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இருந்தாலும் வளர்ப்பு அப்பாவையும் விடுறதுக்கு அவருக்கு மனசு வரல. 2 பேரு கூடயும் தொடர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாரு. இன்னைக்கு என்னோட வீடியோல இருந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். என் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.